அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து தமிழ்ச்செல்வி. அவங்க வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த குடும்பம். கலைஞர் கேட்டார் இல்லையா, ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் ராமர் பாலம் கட்டினாரா அப்படின்னு கலைஞருக்கு கேட்ட மாதிரி மீரா மிதுன் பேசுகிறாங்கன்னா, நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்கன்னா, இதில் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. அவங்க கொங்கு மண்டலத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற தலித் ஒருத்தரை வந்து மத்திய மந்திரி ஆக்கியிருக்காங்க. அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கியிருக்காங்க. ராஜேஷ்குமார் தான் போய் சத்தியம் டிவி அடிக்கிறான். அதே மாதிரி ஒரு கேஸ் தான் மீரா மிதுன். பாஜக தலைமை சத்தியம் டிவி என்கிற மைனாரிட்டிகளால் நடத்தப்படக்கூடிய டிவியை ஒருத்தன் வந்து தாக்குனதை கண்டிக்கவே இல்லை. தீவிரவாதத்திலேயே தமிழகத்தில் வந்து நேராக பாம்பெலாம் வைக்கிறது இல்லை. இவங்க கருத்து தீவிரவாதம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல் சார். நடிகை மீரா மிதுன் அடிக்கடி வீடியோ வெளியிட்டு அதை பற்றி பேசுகிற மாதிரி அவர் ஏதாவது செய்வார். சமீபத்தில் பட்டியலின மக்களை பற்றி இழிவாக பேசியிருக்கிறாரு. அது புகாராச்சு. வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு புகார் அளித்தார். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டார். இப்போ கைதாகியிருக்கிறார். சட்டம் தெரிந்து தான் இந்த பற்றி பேசினா இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவோம் அப்படி தெரிஞ்சு தான் பேசினாரா, இல்லை பிரபலம் ஆகிறதுக்காக பேசினாரா? மீரா மிதுன் வந்து அவங்களோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லாரையும் பேசியிருக்காங்க. அவங்க ரஜினிகாந்தை பேசியிருக்காங்க, விஜயை பேசியிருக்காங்க, விஜயோட மனைவி சங்கீதாவை பேசியிருக்காங்க, சூர்யாவை பற்றி பேசியிருக்காங்க, சூர்யாவோட மனைவி ஜோதிகாவை பற்றி பேசியிருக்காங்க, எல்லாரையும் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பேசாத ஒரே ஒரு நபர் யார் தெரியுங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவரை பற்றி வந்து அவங்க ஒன்றுமே பேசலை. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள், தமிழ்நாட்டை அழித்து விடுங்கள் அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் டிப் டு டோ அவங்க வந்து நரேந்திர மோடியை அட்டாக் பண்ணி பேசலை. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய வீடியோவில் கூட போலீஸ் என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, போலீஸ் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, நரேந்திர மோடி அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்த்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு. இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சேர்த்தது கூட அவங்கள கைது பண்ணிடக்கூடாது, நான் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாளர் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் டிப் டு டோ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியை அவங்க டச் பண்ணவே இல்லை. நரேந்திர மோடி வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கவனிக்கணும். இந்த மீரா மிதுன் யாருன்னா சென்னை பொண்ணு. அவங்க அப்பா வந்து மணி, ஒரு சிவில் இன்ஜினியரு, அம்மா வந்து ஷியாமலா. அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து தமிழ்ச்செல்வி. அவங்க வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த குடும்பம், தமிழ் மேலே பற்று இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க அண்ணன் பேர் தமிழ் அமுதன், அவர் வந்து இன்ஜினியராக இருக்காங்க. இந்தம்மா வந்து மைக்ரோபயாலஜி எத்திராஜில் முடிக்கிறாங்க. அப்புறம் அதோட எம்எஸ்சியை வந்து எஸ்ஆர்எம் கல்லூரி கோயம்புத்தூரில் இவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாடலு, ஆக்ட்ரஸ்ஸு இப்படிலாம் வராங்க. தமிழ் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் சென்னையில், சாதியே என்னன்னு தெரியாத ஊர் வந்து சென்னை. சென்னையில் பிறந்த எங்களுக்கெல்லாம் வந்து சாதியே தெரியாது. எனக்கெலாம் வந்து நக்கீரன் ரிப்போர்ட்டர் ஆனப்புறம் தான் சாதினா இவ்வளோ வன்மையானது, மோசமானது அப்படின்றது நக்கீரன் நிருபர் ஆனப்புறம் தான் எனக்கே தெரியும். இந்த நிலைமையில் சென்னையில் பிறந்த பொண்ணு சாதியை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னா, அதுவும் பட்டியலின சாதியை பற்றி மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க ஒன்றும் பெரிய உயர்ந்த குலத்திலலாம் பிறந்தவங்களும் கிடையாது, ரைட்டுங்களா? அப்படியே மயிலாப்பூர் வகையராவை சார்ந்தவங்களாம் கிடையாது. வெள்ளையாக இருக்கவங்கலாம் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறதுனால இவங்க மயிலாப்பூர் வகையராவை சார்ந்தவங்களும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி திடீர்னு வந்து பட்டியலின மக்களை பற்றி இவங்க பேசுகிறாங்க. இது வந்து பிரபலமாவதற்காக பேசுகிற பேச்சான்னு தெரியல. இவங்க முன்னாடி எல்லாமே விஜய் பற்றி, ரஜினி பற்றி, இவங்க பற்றிலாம் பேசும்போது கூட அவங்களாம் வந்து இவங்களை ஏதோ தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் பற்றி இவங்க பேசும்போது, மற்றவங்கள பற்றிலாம் பேசும்போது, சூர்யாவை பற்றிலாம் பேசும்போது பாரதி ராஜாவே அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு.
விஜய் மக்கள் மன்றம் சார்பில் பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் இவங்களுக்கு எதிரான புகார் ஒன்று ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஒரு ஃபேஷன் கம்பெனிக்கு வந்து இவங்களை வந்து பெரிய டைரக்டராக நியமித்த மாதிரி இவங்களுக்கு ஒரு அழகி பட்டம்லாம் கொடுத்து அப்படிலாம் பண்ணும்போது அதை எதிர்த்து அந்த ஃபேஷன் கம்பெனியோட தொடர்பில் இருந்த ஒருத்தர் ஜோ மைக்கேல்னு ஒருத்தர் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸில். அதுவும் கேசஸாக அவங்க மேலே இருக்குது. அப்போவும் போலீஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணுது என்ன அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாடு அரசை பற்றிலாம் பேசுகிறாங்க. இவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா ரெட்டி, அஜித் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து பொண்ணா மாறுறார். அவர் அப்சரா ரெட்டி ஆகுறாரு. அப்சரா ரெட்டியாகி அவர் வந்து காங்கிரஸில் சேர்றாரு. அதே மாதிரி காங்கிரஸில் சேர்ந்த குஷ்பு மாதிரியே ஸ்போக்ஸ் பர்சனாக வராங்க காங்கிரஸுக்கு. திருநங்கை லண்டனில் படித்தவங்க, அவங்க ஜேர்னலிசம் பண்ணவர், அவர் வர்றார். அந்த அப்சரா ரெட்டி வந்து அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் முன்னணியில் சேர்றாங்க. அவங்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இன்னொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா காயத்ரி ரகுராம், பாஜகவை சேர்ந்த கலாச்சார தூதுவர் காயத்ரி ரகுராம், மதுவந்தி, இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் எப்படி பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னா, நரேந்திர மோடின்னு இந்த அம்மா பேசுகிறது பேச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த பேச்சில் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ரைட்டுங்களா? இன்ஃபேக்ட் பிஜேபியோட சேர்ந்தவங்களையே விருகம்பாக்கத்தை சார்ந்த ஒரு கலாச்சார பிரிவு சார்ந்த ஒருத்தர்கிட்டயே இவங்க சண்டையும் போட்டிருக்காங்க. ஆனால் நரேந்திர மோடின்னு சொல்லும்போது தான் இந்த அம்மா பேச்சில் ஒரு சந்தேகம் வருது. அரசியல் பின்புலம் இருக்கும். கண்டிப்பாக அரசியல் பின்புலம் இவங்களுக்கு இருக்கின்ற ஒரு சந்தேகம் வருது நமக்கு. அரசியல் பின்புலம் சொல்கிறீங்க, பாஜகவை சேர்ந்தவர்களுடன் நட்பு ரீதியாக அவங்க தொடர்பு வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறீங்க. அப்படின்னா இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இருக்கும்பொழுது அவங்க கைதளவுக்கு வந்திருக்க மாட்டாங்களே? அதுதான் இடத்தை மீறி விளையாடுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலின சாதியை பற்றியும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் பற்றியும் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. எச் ராஜா தொடர்ந்து திருமாவளவனை அட்டாக் பண்ணி தான் எழுதுவார். அதே மாதிரி கல்யாணராமன் ஒருத்தர் பாஜக, அவரும் வந்து மோசமாக திருமாவளவனை பற்றி பேசியிருக்காரு. அதே மாதிரி காயத்ரி ரகுராம் திருமாவளவன் ஒரு மாநாட்டில் பாபர் மசூதிக்கு கீழே கோவில்கள் இருந்ததுக்கான அடையாளம் இல்லை, மசூதி இருந்ததற்கான அடையாளங்கள் தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறார். இன்னொரு மேடையில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்து கோவில்களில் சிலைகள் வந்து ஆபாசமாக இருக்கிறத அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். உதாரணமாக கஜுராஹோ சிலைகள், அது வந்து செக்ஷுவல் சிலைகள் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரைட்டுங்களா? கல்யாணமானவொடனே கோவிலுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்வாங்க. கல்யாணமானவொடனே கோவிலுக்கு சுற்றி பார்த்துட்டு வானா அந்த கோவிலில் வந்து அந்த செக்ஷுவல் தொடர்பான சிலைகள் அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் பல இருக்குது. ரைட்டுங்களா? இன்றைக்கும் பல கோவில்களில் வந்து அந்த மாதிரி சிலைகள் இருக்குது. அது மாதிரி அதை குறிப்பிட்டு அவர் பேசுகிறார். அது ஒரு பகுத்தறிவாதம். கலைஞர் கேட்டார் இல்லையா, ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் ராமர் பாலம் கட்டினாரா அப்படின்னு கலைஞர் கேட்ட மாதிரி பகுத்தறிவு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ஆள் திருமாவளவன். பாஜகவுக்கு என்ன நோக்கம்னா, இந்தியா முழுக்க அவங்க வந்து தலித்து தலைவர்களை வந்து கையில் எடுத்துட்டாங்க. மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மற்ற இடங்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே தலித்து தலைவர்களை கையில் எடுக்கிறாங்க. மகாராஷ்டிரா ராம்தாஸ் அத்வாலே, தலித்துகள் தான் வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. ரைட்டா? அஃப்கோர்ஸ் இவங்க தான் மனு தர்மத்தை சொல்கிறாங்க. பிராமணன் தலையில் பிறந்தான், மற்றவன்லாம் காலில் பிறந்தான், தொடையில் பிறந்தான், ஷோல்டரில் பிறந்தான்லாம் மனு தர்மத்தை சொல்கிற கட்சி வந்து பாஜக தான். ஆனால் தலித்துகளை வந்து மனு தர்மம் ரொம்ப கேவலமாக சொல்லுது. சூத்திரனை விட கேவலமாக தலித்துகளை சொல்லுது, பஞ்சமர்கள் அப்படின்னு. இதை வந்து நேரடியாக சொல்லாமல் தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை பண்ணுறது. இப்போது காந்தியை சுட்டு கொண்டு சுதந்திர தினத்துக்கு முன்னாடி போய் காந்தி சமாதிக்கு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்துகிறார். காந்தியை சுட்டு கொண்ட கோட்சே யார்? ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் இன்றைக்கி வரைக்கும் கோட்சேவுடைய அஸ்தி வந்து கரைக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா கோட்சே சொன்ன மாதிரி அகண்ட பாரதம், ஆப்கானிஸ்தான் வரைக்கும்
இணைஞ்ச ஒரு பாரதம் உருவாகும் போது தான் என்னுடைய அஸ்தியை கரைக்கணும்னு கோட்சே சொல்லியிருக்காரு. அதுக்காக கோட்சேவுடைய அஸ்தி கலசம் வந்து கரைக்கப்படாமல் அங்கே இருக்குது. அங்கே சிலையும் இருக்குது. அந்த சிலை வந்து நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் இருக்குது. அந்த வழி வந்தவர் தான் நரேந்திர மோடி. அந்த கோட்சே சுட்டு கொண்ட காந்திக்கு மரியாதை செலுத்துகிறாரு. நேற்று சுதந்திர தின விழாவுக்கு முன்னாடி காந்தி சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துகிறாரு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியுடைய தலைவராக அவர் நின்று போகிறார். இவங்க எல்லாத்தையுமே எப்படி இந்த மனு தர்மம் வந்து தலித்துகளை வந்து சூத்திரர்களுக்கும் கீழே வச்சு ட்ரீட் பண்ணுதோ அந்த உண்மையை சொல்லாமல் அந்த தலித்துகளை ஏமாற்றி அம்பேத்கரையும் இவங்களுடைய தலைவராக ஒருத்தராக மாற்றிக்கிட்டு இவங்க வந்து அந்த தலித்துகளை ஏமாத்துறாங்க வட இந்தியாவில். அது வந்து தமிழகத்தில் தென்னிந்தியாவில் அது நடக்கவே இல்லை. இவரும் பாஜக எதிர்ப்பாக குரல் கொடுக்குறாரு. திருமாவளவன் வந்து பாஜகவுக்கு எதிர்க்காக இந்த விஷயங்களெல்லாம் பேசுகிறாரு. கோவில்களில் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்குதுன்னு பேசுகிறார். உடனே காயத்ரி ரகுராம் சொன்னால் திருமாவளவனை எங்கே பார்த்தாலும் அடிங்க, அவருக்கு மடிசார் சேலையை அனுப்புங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது சம்பந்தமாக கல்யாணராமன் பேசினது சம்பந்தமாக எல்லாம் ஏகப்பட்ட புகார் கடிதங்களை வந்து பாஜக வந்து அப்போ எடப்பாடி ஆட்சியில் கொடுத்துருக்கு. அவையெல்லாம் புகாராக இன்றைக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நிற்கிது. ரைட்டுங்களா? இந்த கான்டெக்ஸ்டில் தான் வந்து மீரா மிதுன் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற லெவல் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு தான் வன்னி அரசு மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சேர்ந்த வன்னி அரசு, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இன்னொரு திராவிட விடுதலை கட்சின்னு ஒரு கட்சி உட்பட மொத்தம் 62 புகார்கள் தமிழகம் முழுக்க மீரா மிதுனுடைய பேச்சுக்கு எதிராக கொடுக்கப்பட்டு அதை வச்சு தான் அவங்கள வந்து கைது செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இப்போது வந்து இதில் இன்றைக்கி ஸ்டாலினுடைய ஆட்சி திமுக ஆட்சி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பழைய மாதிரி திருமாவளவனை எங்கே பார்த்தாலும் அடிங்கன்னெலாம் பேச முடியாது. ரைட்டுங்களா? இப்போது எச் ராஜாவோட பேச்சு குறைஞ்சிருச்சு. மதுவந்தி பேசுகிறதே இல்லை. மதுவந்திக்கு இப்போது பதவி கொடுக்க போகிறாங்க பாஜக. அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. மதுவந்தி பேசுகிறதில்ல. கல்யாணராமன் வாயே திறக்கிறதில்ல. காயத்ரி ரகுராம் பேசுகிறதில்ல. யாருமே பேசுகிறதில்ல. அப்போது திடீர்னு இவங்க பேசுகிறாங்கன்னா, மீரா மிதுன் பேசுகிறாங்கன்னா, நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்கன்னா, இதில் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. இந்த அரசியல் பின்னணியை வந்து நீங்கள் வந்து மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ரைட்டுங்களா? இந்த அரசியல் பின்னணி வந்து மீரா மிதுனை காப்பாற்றாது. அதனால தான் இப்போ கைது நடக்குது. திருமாவளவனுக்கு எதிராக பாஜக செயல்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை நாங்கள் தான் வந்து தூக்கி விடுறோம். உதாரணத்துக்கு முருகனை வந்து நாங்கள் பாஜக மாநில தலைவராக நியமித்தோம், அதுக்கப்புறம் மத்திய இணையமைச்சராக நியமிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதாவது பாஜக வந்து எப்பவுமே இந்துத்துவத்தை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும். இது வந்து ஒரு மத தீவிரவாத அமைப்பு பாஜக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானில், காஷ்மீரில், மற்ற போர் நடக்கும் இடங்கள்லாம் தற்கொலைப்படை தாக்குதல்னு ஒன்று நடக்கும். தற்கொலைப்படை தாக்குதல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குடும்பத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் பேக்ரவுண்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் செத்து போயிடுங்க அப்படின்னு தான் அனுப்புவாங்க. அப்படி தான் அஜ்மல் கசாப் வந்து இந்தியாவுக்குள்ளே பூந்து மகாராஷ்டிராவில் எல்லாரையுமே துப்பாக்கியால் மும்பையில் சுட்டு எல்லாமே பண்ணாங்க. அந்த மும்பை தாக்குதலே வந்து ஒரு விதமான தற்கொலைப்படை தாக்குதல் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்தில் மராட்டியத்தில் வந்து தலித்துகளை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறோம், முன்னிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே ஃபார்முலாவை ஆல் இண்டியாவுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. அதனால தான் முருகனை வந்து தலைவராக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களான காயத்ரி ரகுராமையோ, எச் ராஜாவையோ, இல்லை மற்ற நாராயணன் திருப்பதி, கேடி ராகவன், இந்த மாதிரி பிராமண பிரமுகர்களை வந்து பெரியார் மண்ணில் வந்து நீங்கள் தலைவராக போட முடியாது. அப்போது நாங்கள் அகில இந்திய அடிப்படையில் தலித்துகள் மேலே கரிசனமாக இருக்கிறோம், நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் தலித் பிரிவை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர்கள் யாரையுமே மேலே கொண்டு வரல அவங்க. ரைட்டுங்களா? அருந்ததி பிரிவை சார்ந்தவங்க கொண்டு வராங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பாஜகவோட ஓட்டர்ஸே இல்லை. அந்த சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் கூட
பாஜகவுக்கு இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் தெரியாமல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி அவங்க கொங்கு மண்டலத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற தலித் ஒருத்தரை வந்து மத்திய மந்திரி ஆக்கியிருக்காங்க. அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கியிருக்காங்க. அந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா? அது எஸ்பி வேலுமணி தயவில், வானதி சீனிவாசன் தயவில் ஏதாவது பண்ண முடியுமான்றது தான் இப்போ ரெய்டாக சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இது அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட். நான் தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்னு நான் சொல்கிறது எப்படின்னா, சமீபத்தில் சத்யம் டிவியை வந்து ஒருத்தன் தாக்கினான். ராஜேஷ்குமார்னு ஒருத்தன் தாக்கினான். அவன் வந்து தாக்குறான், போகிறான். அவனை வந்து பைப்போலார் டிஸார்டர்னு தமிழக போலீஸே சொல்லுது. அவனுக்கு வந்து அவன் எந்த நேரத்தில் எதை செய்வான்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் கண்காணிப்பாளரை அடிக்கிறான். அடிச்சுட்டுன்னா ஏன் அடித்தேன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போது அவனை வந்து பூந்தமல்லி கிளை சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரை அடிச்சுட்டு தப்பிச்சு போக பார்க்குறான். அப்போ அவங்கெல்லாம் பிடிச்சிட்டு அவனை இப்போ புழல் சிறைக்கு மாற்றிருக்காங்க. ரைட்டுங்களா? எதுக்குடா அடித்தேன்னு கேட்டேன்னா, அவர் என்னை ஹோமோசெக்ஸுக்கு கூப்பிட்டாரு, அதனால் அடித்தேன் அப்படின்னு. ஸோ அவன் வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட். அவன் வந்து குஜராத்தில் இருக்கான். அவன் வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கான். அவங்க குடும்பம் ஃபுல்லாக அர்ஜுன் சம்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பமாக இருக்குது. அந்த விஷயங்கள்லேருந்து தான் வரான். அர்ஜுன் சம்பத்து சத்யம் டிவிக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்குறாரு, பேசுகிறாரு. சத்யம் டிவி வந்து பைபிள் வசனங்களை வந்து பிரச்சாரம் பண்ணுதுன்னு புகார் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த தூண்டுதலில் தான் அவன் உள்ளே வரான். அவன் வந்து சத்யம் டிவி அடிச்சுன்னு இருக்கிறான், உள்ளே போகிறான். அதே மாதிரி மீரா மிதுன் வந்து எல்லாரை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? யாரை பற்றி வேணால் பேசும், அது என்ன வேணால் பண்ணும். பிக் பாஸில் வந்து சேரன்றவர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு புகார் சொல்லி பிக் பாஸ்லேருந்து அது வெளியே போச்சு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி எதை வேணால் எப்போ வேணால் செய்யக்கூடிய ஒரு டார்கெட். எப்படி ராஜேஷ்குமார் மாதிரி பைப்போலார் டிஸார்டர் அப்படின்னு ஒரு மனநோய் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு சத்யம் டிவி அடிக்கிற மாதிரி இது யாரை பற்றி வேணால் மீரா மிதுன் வந்து எப்படி வேணால் பேசும். அப்போது இப்போ வந்து நீங்கள் தலித்துகள் பற்றியோ மற்றவங்களை பற்றியோ எதுவும் பேச முடியாது. ஆட்சி திமுக ஆட்சி, நடவடிக்கை பாயும். ரைட்டுங்களா? ஏற்கனவே காயத்ரி ரகுராம் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, கல்யாணராமன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, எச் ராஜா மேலே ஹைகோர்ட் ஆகுது மயிராகுதுன்னு சொன்னதுனால எச் ராஜா மேலே எஃப்ஐஆர் இருக்குது, எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது, பாஞ்சிருவாங்க. அதனால் இப்போது பாஜகவை சார்ந்தவங்க மீரா மிதுனை பேச வச்சுருக்காங்க. மீரா மிதுன் வந்து தலித்துகளை பற்றி இப்போ பேசுறதுக்கான தேவை என்பது பிரபலமாவதற்காக அல்ல. இது வந்து திட்டமிட்ட ஒரு பாஜக ஆப்ரேஷன். சத்யம் டிவியை எப்படி ராஜேஷ்குமார் என்கிற பைப்போலார் டிஸார்டர் இருப்பதாக தமிழக காவல்துறையால் சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவரை வச்சு சத்யம் டிவியை அடித்தாங்களோ, எப்படி அர்ஜுன் சம்பத்துக்கு நெருக்கமான குடும்பத்தை சார்ந்த அவங்க அப்பா தர்மலிங்கம் கோயம்புத்தூரை சார்ந்தவர், அவர் வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவன் ராஜேஷ்குமார் தான் போய் சத்யம் டிவி அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கேஸ் தான் மீரா மிதுன். எதை வேணா பேசுவாங்க, எப்படி வேணா பேசுவாங்க, என்ன வேணா செய்வாங்க அப்படின்றத வச்சு நரேந்திர மோடி அப்படின்னு பேச வச்சு இந்த அம்மாவை தலித்துகளுக்கு எதிராக பட்டியலின மக்களுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. பேச வச்சா இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நரேந்திர மோடின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒருவேளை காயத்ரி ரகுராம் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். நீ நரேந்திர மோடின்னு சொல்லிவிடு, உன்கிட்ட கூட வரமாட்டாங்க, நீ முதல்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நரேந்திர மோடியை புகழ்ந்து தான் நீ பேசுகிற, அதனால் உன்கிட்ட கூட வரமாட்டாங்க, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஈஸியாக இது பண்ணிடலாம், அதனால் நீ வந்து தப்பிச்சிடலாம். அதனால தான் அடுத்த வீடியோவில் உங்களால் என்னை பிடிக்க கூட முடியாது, கிட்ட கூட வர முடியாது, காந்தி நேரு கூட கைதாகலையா, என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற தைரியமும் திமிரும் தென்னாட்டலும் எங்கேருந்து வருதுன்னா பாஜகவோட பின்புலத்துலேருந்து தான் வருது. இது எப்படி தற்கொலைப்படை தாக்குதல்களுக்கு மூளை சரியில்லாத ஒரு சில பேரை வந்து தயார் பண்ணி அனுப்பி அந்த தாக்குதல்களை மேற்கொள்வாங்களோ அப்படி தான்
சத்தியம் டிவியை தாக்குனதும் இதே மாதிரி தான் இப்போது வந்து பட்டியலின மக்களை பற்றி மீரா மிதுன் பேசினதும் பாஜகவால் தூண்டிவிடப்பட்ட இன்னொரு சதி என்கிற சந்தேகத்தை பாஜகவை சேர்ந்தவங்களே எழுப்புறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா மீரா மிதுன் பட்டியலினத்தவர்களை பற்றி பேசுனதுக்கப்புறம் பாஜகக்காரங்க யாருமே மீரா மிதுன் பேச்சை கண்டிக்கலை. ஒருவேளை இதுக்கப்புறமும் கண்டிப்பாங்களா? அர்ஜுன் சம்பத்துக்கும் சத்தியம் டிவி தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்குன்னு டிவி விவாதங்கள்லேயே பலர் பேசியிருக்காங்க. அந்த டிவி கூட அந்த விஷயங்களை அலோவ் பண்ணி அந்த விவாதங்களில் பேச வச்சுருக்காங்க. ஆனால் அர்ஜுன் சம்பத் இன்றைக்கி வரைக்கும் மறுப்பு சொல்லலை. அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்தவங்க சத்தியம் டிவி அட்டாக்கை கண்டிக்கவே இல்லை. இது வரைக்கும் கண்டிக்கலை. ஒரு சில பேர் பேசினாங்க, அந்த டிவியில் பேச வாய்ப்பு கிடைக்கிறவங்க பாஜக சார்பில் பேசுகிறவங்க பேசினாங்களே தவிர பாஜக தலைமை சத்தியம் டிவி என்கிற மைனாரிட்டிகளால் நடத்தப்படக்கூடிய டிவியை ஒருத்தன் வந்து தாக்குனதை கண்டிக்கவே இல்லை. அதே மாதிரி மீரா மிதுன் பேச்சை வந்து அஃப்கோர்ஸ் ரஞ்சித் மாதிரி சினிமாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தலித்துகளே கண்டுக்கல. அது ஒரு சைடு இருக்கலாம். ஆனால் பாஜக என்கிற அரசியல் கட்சி இதை பற்றி என்ன சொல்லுதுன்றதை சொல்லலை. ரைட்டுங்களா? அதே மாதிரி அப்சரா ரெட்டியோட நெருக்கமாக இருக்கிறாங்க மீரா மிதுன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஊடகங்களில் வருது. அப்சரா ரெட்டி தான் பேக்ரவுண்டு, மீரா மிதுனுக்கு ஒரு பேக்ரவுண்டு, காயத்ரி ரகுராம் வந்து ஒரு பேக்ரவுண்டு அப்படின்னு சமூக ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி காயத்ரி ரகுராமோ பாஜகவினரோ யாருமே எதுவுமே சொல்லலை. அப்போது நடக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள். ஒரு டிவி மேலே தாக்குதல் நடக்குது. ஒரு பட்டியலின மக்கள்னு ஒரு சமூகத்தையே கேவலமாக பேசக்கூடியவங்க, அவங்க வந்து கிரிமினல்கள், அவங்க எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு ஒரு பேச்சு. இந்த பேச்செல்லாம் பட்டியலினத்தவரை ஒருத்தரை மேலே நிறுத்தி மத்திய மந்திரியாக்கி மாநில தலைவராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக, தமிழக பாஜக இன்றைக்கி வரைக்கும் ஏன் கண்டிக்கல? இது வந்து எங்கள் அப்பன் குதிர்க்குள்ளே இல்லைன்ற மாதிரி தானே இருக்குது. பட்டியலினத்தை சேர்ந்த திரைத்துறையில் இருக்கிறவங்கள பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க அந்த வீடியோவில். அவங்க வந்து திரைத்துறையெலாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் யாரும் உதவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இதே திரைத்துறையில் இருக்கிறாங்கள்ல அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அவங்க ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கல? அவங்க எதிர்த்து குரல் கொடுக்கலன்றது இன்னொரு விஷயம். அவங்க ஒரு விதத்தில் வந்து அவங்க பட்டியலினத்தவர்களுடைய மேம்பாட்டுக்காக தான் அவங்க நிற்கிறாங்க. ரைட்டுங்களா? கர்ணன், பரியேறும் பெருமாள் போன்ற படங்கள் எல்லாமே, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த சார்பட்டா பரம்பரை உட்பட அங்கே வந்து அம்பேத்கர் படத்தை, தலித்து அரசியலை, ப்ளூ கவுன் போட்டு ஆர்யா வந்து மேலே ஏறுறதை இப்படிலாம் காமிச்சிட்டு போகிறார் ரஞ்சித். அவர் வந்து இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இன்னும் பல பட்டியலின பிரமுகர்கள் வந்து சினிமா துறையில் வந்து மேலே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் மீரா மிதுனை பற்றி கண்டுக்கலை. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கும். நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு தானே இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லுது. அப்போ அது பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்றது அம்பு தான் நினைக்கிறாங்க. இது ஒரு அம்பு, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. யாரோ வந்து இதை ஏவி விட்டு வேலை காட்டுறாங்க. கொஞ்ச நாளாக வந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் திருமாவளவனை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ வழக்கமாக இவங்க உதிர்க்கக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா, பகுத்தறிவாளர்களை பற்றியோ யாரை பற்றியுமே வந்து பாஜக பிரமுகர்கள் பேசாமல் இருக்காங்க. அப்போது மெயினில் இருக்க யாரெல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது எங்கேருந்தோ ஒரு அம்பு தயாராகி வருது. புரியுதுங்களா? எங்கேருந்தோ ஒரு அம்பு தயாராகி வருது. இதெல்லாம் வந்து ஒரு விதமான தீவிரவாதத்திலேயே தமிழகத்தில் வந்து நேராக பாம்பெலாம் வைக்கிறது இல்லை. இவங்க கருத்து தீவிரவாதம், கருத்துக்களை வந்து முன் வச்சு கருத்துக்களை சொல்கிறது மூலமாக ஒரு விதமான தீவிரவாத விஷயங்களை இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பெரியார் வந்து கருத்துக்களை முன் வச்சு போராடி இடஒதுக்கீடுலேருந்து காலில் பிறந்தவன், மோசமாக பிறந்தவன், அப்படி பிறந்தவன், பிறப்பே சந்தேகப்பட்ட அமைப்புகள், மனு தர்மம் இதெல்லாம் முறியடித்து வாழ்நாள் முழுக்க வடநாட்டில் அம்பேத்கரே வந்து பெரியாரை கோட் பண்ண சம்பவங்கள்லாம் இருக்குது. அம்பேத்கரை விட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பெரியார் வந்து இங்கே நின்று இந்த மண்ணில் பல விஷயங்களை கிரியேட் பண்ணியிருக்காரு.
அந்த கிரியேஷனில் ஒரு கருத்து மோதல் என்பது தமிழகத்தில் எப்பவுமே நடக்கும். அப்போ இவங்களால பேச முடியல. அப்போது வேறு யாரையாவது விட்டு இப்போது ஒருத்தனுக்கும் ரோட்டில் தகராறுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ரொம்ப மோசமாக குஷ்டுக்கிறான். அவனை நல்லா திட்டுறா, உனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது குவார்ட்டர் வாங்கி கொடுத்துட்டு அவன் எதிரில் வர ஒரு பெரிய பண்ணையாளராக இருப்பான், இல்லை ஒரு பெரிய முக்கியமானவனாக இருப்பான். அவனை இவனை விட்டு பேச விடுறது. இவனை விட்டு பேச விட்ட உடனே பா குடிச்சிருக்கான்ப்பா, அவன் தெரியாமல் ஏதோ பேசிட்டான், அதையேப்பா நீ பெருசாக எடுத்துக்கிற, குடிச்சு பேசிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் மீரா மிதுனை வச்சு இந்த சத்யம் டிவியை அடித்தான ராஜேஷ்குமார் இவங்களெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு பாஜக மறைமுகமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு கல்வி அறிவு, பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்க, சென்னையில் சாதி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றா பழகிறோம், பணியாற்றுற இடமா இருக்கட்டும், எங்கே போனாலும் போய் வேலை செய்கிற இடம், ஒரு மார்க்கெட்டு போகிறோமோ எங்கேயோ, இப்படிலாம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் இந்த சாதியை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களே, இது எப்போ ஒழியும்னு நினைக்கிறீங்க? அதாவது சாதின்றது இருக்குது தம்பி, அது சமூகத்தோட யதார்த்தம். சேரிகள் இன்றைக்கும் இருக்குது, அதுவும் சமூகத்தோட யதார்த்தம். பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுவும் சமூகத்தோட யதார்த்தம். முன்னேறிய மக்கள் இருக்காங்க, ஆனால் முன்னேறிய மக்கள் பிரிவினர் மட்டும் இன்றைக்கி சென்னையிலலாம் இல்லை, அவங்களாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. ரைட்டா? ஹிட்லர் படையெடுத்துட்டு வரும்போது மயிலாப்பூரில் ஜெர்மன் கற்றுக்கிற ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க 1945. அவங்க அந்தளவுக்கு முன்னேறின சாதி, அவங்க அப்படி போயிட்டாங்க. ரைட்டுங்களா? அந்த சாதி என்பது ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்குது. அதுக்கு தான் இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தில் இருக்குது. 69% நம்ம இடஒதுக்கீடு கொடுத்துட்டு வரோம். சாதி இருக்குது, ஆனால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் ஈகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இது சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்றது தொல் தமிழ். இந்த விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்ட சமூகம் தமிழ் சமூகம். நமக்கு ஆரம்பத்தில் நம்மளுக்குள்ள சாதியே கிடையாது. மனு தர்மமும் பார்ப்பனியமும் உள்ளே வரும்போது தான் நமக்குள்ளே சாதி வருது. அதை நம்ம ஃபீல் பண்ணோம். தந்தை பெரியார் போன்றவர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இடஒதுக்கீடுக்காக போராடின மாநிலம் தமிழ்நாடு. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம முன்னெடுத்து போயிட்டே இருக்கோம், முன்னேறி போயிட்டே இருக்கோம். அப்போது இந்த விஷயங்களை மறுபடியும் பின்னோக்கி கொண்டு போகணுன்னு சில சக்திகள் இருக்குது. இவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, முன்னேறி போகணுன்னு நினைக்கிறவங்க முற்போக்கு சக்திகள், பின்னேறி போனோம் மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் மனிதன் பிரிந்து கிடக்கணும்னு நினைக்கிறவங்க பிற்போக்கு சக்திகள். இப்போது இங்கே இந்த விஷயங்களை பேசுகிறவங்க நரேந்திர மோடி வாழ்க, பட்டியலினத்தவர்கள்லாம் கிரிமினல்கள் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறவங்க இயற்கையாகவே பிற்போக்குவாதிகள் தான். அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த வாதங்களை முன்வைக்கிறாங்க. அவங்க மறுபடியும் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து ஹைலி எஜுகேட்டடான நல்ல கல்லூரிகளில் படித்த ஒரு பொண்ணு அவள் திடீர்னு சாதியை பற்றி அவள் பேசுகிறான்னா அது பிரபலமாவதற்கான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி நரேந்திர மோடி அப்படின்னு கூவலுக்கு பின்னாடி எதுவுமே இல்லாமல் இல்லை. அதாவது உங்கள் வீட்டு அடுப்பறையில் இருக்கிற கடுகு டப்பாவில் கூட அரசியல் இருக்குது. அப்படி இருக்குதுன்றது தான் அரசியலுடைய பாலப்பாடமே. அதான் வாட் இஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னும்போது உங்கள் வீட்டு அடுப்பறையில் இருக்கக்கூடிய கடுகு டப்பாவில் இருக்கக்கூடிய கடுகை தீர்மானிப்பது கூட அரசியல் அப்படின்றது தான் அரசியலுடைய பாலப்பாடம். அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு கேரளாவில் போய் உக்காந்துக்கிட்டு ட்விட்டரில் இந்த மாதிரி போடுறா, இப்படி பேசுகிறா, இப்படி பண்ணுறா, உடனே புகார்கள் கிளம்புது, அவங்கள போய் கைது பண்ணி கொண்டு வராங்க. அவங்க மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது. இதே மாதிரி பட்டியலின தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனை பற்றி ஏராளமான பேர் பேசினாங்க. அவங்கள பற்றின வழக்குகள் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க, திரைப்பட நட்சத்திரமான அந்த பொண்ணு பட்டியலின பிரமுகர்களை பற்றி பேசுகிறத திரைப்படத்தில் இருக்கிறவங்களே கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாமே அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் சாதி வரும்.
சாதி இருக்க தான் செய்யும். அது ஒழியணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும். சாதியத்தை வேற இருக்கணுன்றது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும். இது வந்து எப்படி போகும், எப்படி முடியும் அப்படின்றது வந்து எதிர்காலத்தில் நம்ம போகக்கூடிய பயணத்தில் தான் இருக்குது. அதை சாதிக்கிறதுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி ஒரு முறைகளெல்லாம் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீட் ஒழிப்பு, இடஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட மேலே வரணும் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம். ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், இவங்கெல்லாம் மேலே வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சமூக ரீதியான அணுகுமுறை தான் தந்தை பெரியார் காலத்திலேருந்து நம்ம வந்து தமிழகத்தில் கடைபிடிச்சிட்ருக்கோம். இதையெல்லாம் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒரு சில சக்திகள் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிக்கும் போதே மயிலாப்பூரில் ஒரு சில ஃபோர்ஸஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது, ரைட்டுங்களா? அந்த ஃபோர்ஸஸ்க்கு இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்காது, ரைட்டுங்களா? அது பாஜகன்ற பேரில் இருக்குது. அந்த பாஜகவுடைய விஷக்கரங்கள் எங்கெங்கேயோ நீளும். அது யாரை தொடுன்னு தெரியாது. அது ராஜேஷ்குமாரை தொடுமா, மீரா மிதுனை தொடுமா, இல்லை யாரை தொடுன்றதெல்லாம் தெரியாது. தொடும்போது அது வெடிக்கும். ஒரு தீவிரவாதி ஒரு டிஃபன் பாக்ஸ் குண்டை தூக்கி வைக்கிறான்னு வைங்களேன், கோயம்புத்தூரில் நான் நேரடியாக பார்த்த காட்சி, அந்த பில்டிங்கே ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி இதுங்கெல்லாம் வெடிகுண்டுகள், தற்கொலைப்படை தாக்குதல்கள், இதுங்கெல்லாம் இப்படிலாம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை எதிர்த்து போராடுவதற்கும் ஒரு உறுதியான கொள்கை இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு தேவை. அந்த அரசு இப்போ இருக்கின்றது தான் மீரா மிதுனின் கைது காட்டுகிறது. மீரா மிதுன் பேசிய வீடியோ வைரலாச்சு. அது வைரலானதுக்கப்புறம் ஒரு புகார் ஆச்சு. அதுக்கப்புறம் கைது நடவடிக்கையெல்லாம் போச்சு. மீரா மிதுன் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு விசாரித்தப்போ எல்லோரும் வந்து பிரபலமாகறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிலையில் அதை உடைச்சி அதில் உள்ள பின்புலத்தை சொல்லியிருக்கீங்க. மீரா மிதுன் வெறும் ஒரு அம்பு தான், அந்த அம்பை விட்டது வந்து வேற ஒருத்தங்க, அதை வந்து விரிவாக சொன்னீங்க. அதுக்கான காரணமும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொன்ன விளக்கங்கள். ஏற்கனவே யார் பேசுனா, இப்போ ஏன் அமைதியாகிட்டாங்க, அந்த புகார்கள் இன்னும் இருக்குது. இப்போ இவங்க பேசுனதுக்கு இவங்க ஏன் உடனடி அரசு நடவடிக்கை எடுத்து, சென்னையில் வளர்ந்த ஒரு பொண்ணு சாதியை திடீர்னு குறிப்பிட்டு பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பேசுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.